ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். த 50 ரியாலிட்டி ஷோ எபிசோட் 33 பத்தின ஒரு விரிவான பார்வை பார்த்துடலாம். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, ஸ்ருதிகா வந்து இன்னைக்கு நைட் எபிசோட்ல இருந்து திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்ருதிகா அண்ட் திக்விஜய் இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க. பட் எவ்வளோ நாள் வந்து ப்ரோக்ராம்ல இருக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ வந்து பயங்கர குரூஷியலான டைமா இருக்கு. 4 பேரா 3 பேரா அனுப்பிட்டு இருக்காங்க. அதுவும் பிரின்ஸ் டீம்லாம் வந்து அப்படியே குத்தி பாம்பு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்துட்டு ரஜத் டீம் மாட்டோம் அப்படியே கொத்தா தூக்கி வெளியில போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா விட மாட்டாங்க. திக்விஜய் அண்ட் ஸ்ருதிகா வரது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் டீமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் குறையிற மாதிரியான விஷயம். பிகாஸ் ரஜத் டீம்ல வந்து 2 பேர் ஆட் ஆகுறாங்க இல்லையா? ஸோ பிரின்ஸுக்கு வந்து அது பிரச்சனை தான். ஸோ எப்படியோ வந்துட்டு ஸ்ருதிகா அண்ட் திக்விஜயோட என்ட்ரியை பெருசா அவங்கலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா இது வந்து ரஜத் டீமுக்கு ஒரு பெரிய பலம் தான். இன்னைக்கு நைட் எபிசோட்ல இருந்து ஸ்ருதிகா வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்ருதிகா அண்ட் திக்விஜய் இவங்க 2 பேரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நேற்று எபிசோட் எதுல முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஊர்வசி மேம் வந்து அவங்களோட சீக்ரெட் டாஸ்க் பண்றாங்க. ஸோ அது மூலமா ஏமாறுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவங்க டார்கெட் பண்றது பிரின்ஸ். ஆனா யூவிகா நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு பிரின்ஸ் வந்து எதுவுமே நம்ப மாட்டேங்கிறாரு, இது சீக்ரெட் டாஸ்க்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து ரொம்ப இன்வால்வ் இன் கேம். ஸோ என்ன கூட அவர் சந்தேகப்படுறாரு, இந்த டாஸ்க்ல நானும் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு இனிமே வந்து நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிரின்ஸ் வந்து அவங்களை கன்சோல் பண்ற மாதிரி தான் எபிசோடையே ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் யூவிகா சொல்றாங்க, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட்டு நானே சரியாய் வருவேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கேமை பாரு, உன்னோட டீமோட போயிரு அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்டில் வந்து பிரின்ஸ் நினைக்கிறாரு யூவிகாவும் வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க்ல இன்வால்வ்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ரிதி வந்து சிவத்தை பத்தி ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சிவத்தோட ஜர்க்கினை தான் மாட்டிட்டு அவங்க சுத்திட்டு இருக்காங்க. சிவத் அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்னு அது அவங்க பேசும்பொழுதே தெரியுது. அதாவது சிவத் வந்து அவங்களோட பெயினை பார்த்தாராம், ஃப்ளர்ட் பண்றதெல்லாம் தவிர்த்து பார்த்தா அவங்களோட பெயினை பார்த்தாராம், ரொம்ப அவங்களுக்காக கேர் அண்ட் கன்சர்ன் எடுத்துக்கிட்டாராம். ஸோ வந்துட்டு மோர் தென் ஃப்ளர்ட்டிங் அவர் வந்து எனக்காக இருந்தாரு, அதுக்காக தான் நான் அவர் போன பிறகு அவரை நினைச்சு ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருந்தாங்க ரிதி. அடுத்து இவர் லக்ஷய் வந்துட்டு பிரின்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நீங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு பின்னாடியோ உங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்னவா இருந்தது அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ப்ரையாரிட்டி கரியர், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலி, என்னோட குழந்தை அப்படி இப்படின்னு. ஸோ எனக்கு வயசு 36 ஆகுது, ஸோ எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ரஜத், கட்டாரியா இவங்கெல்லாம் உட்காந்து ரிதிமா அண்ட் ஷைனி இவங்களோட கேம் பிளானை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வன்ஷஜ்க்கு வந்துட்டு ரஜத் ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. லைக், நீ வந்து ரொம்ப அப்யூசிவாக மற்றவங்க கிட்ட பேசினா நாங்கள் வந்து உனக்காக பேக் பண்ணிட்டு நிற்க மாட்டோம், நீ வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும், இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, மரியாதையோட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் திரும்பவும் யூவிகா கிட்ட வந்து பிரின்ஸ் சாரி கேட்டுட்டு இருக்காரு. பட் யூவிகா கேட்குறாங்க, நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பிரின்ஸ் சொல்றாரு, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா பிரின்ஸ் வந்து அந்த கன்ஃபெஷன் ரூம்ல கேமரா ரூம்ல சொல்றாரு, இதுவே வீடா இருந்தா அவன் என்ன விட்டுருக்க மாட்டான், நல்ல வேலை நான் இங்க இருக்கிறதுனால தப்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ லைன் வந்து 2 டீமை ரெடி பண்ண சொல்றாரு. ஒரு டீம்லயும் 9 பிளேயர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நேஹல் தான் வந்து டீம் பிரிக்கிறாங்க. நேஹல் தான் வந்து கேப்டனாகவும் இருக்க போறாங்க. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா யூவிகாவோட டீம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த நேஹல் டீம்ல பார்த்தீங்கன்னா ரஜத், கத்தாரியா அந்த மாதிரி ரஜத்தோட ஃபுல் கேங்குமே அங்கே தான் விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து இன்னொரு 9 பிளேயர்ஸ் இருக்கிற டீம்லயும் இருக்கிறாங்க. இந்த வன்ஷஜ்லாம் பார்த்தீங்கன்னா அருஷி அவங்களாம் இருக்கிற டீம்ல இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேஹல் டீமை கூப்பிடுறாங்க. ஸோ இந்த டாஸ்க் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தான். பட் அவங்க காலால விளையாட போறது இல்ல, ஒரு போர்ட் கேம் மாதிரி அதை வச்சிருக்காங்க. உட்காந்துட்டு அதுல தலை மட்டும் வெளியில தெரியுது. ஸோ ஊதி ஊதி அந்த பாலை தள்ள போறாங்க கோல் அடிக்கிறதுக்கு. ஊதி தான் வந்து கோல் போஸ்ட்டுக்கு அந்த பால் வந்து போய் சேரணும். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் யார் வந்து ரொம்ப சீக்கிரமா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அந்த டீம்ல இருக்க ஒரு பர்சனுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். மற்றபடி யார் வந்து ஃபர்ஸ்ட் பால்லயே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாலை வச்சே ஒரு ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறாங்களோ அவங்களோட டீம் மூலமா ஃபேனோட மணி பாட்ல 1 lakh ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ நேஹல் டீம் ஃபர்ஸ்ட் போறாங்க. நேஹல் டீம்ல வந்துட்டு சூப்பரா ஃபர்ஸ்ட் பால்லயே வந்து பாத்தீங்கன்னா கோல் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 கோல் போடுறாங்க. ஸோ 3 அட்டம்ப்ட்லயும் 3 கோல் போட்டுறாங்க. அண்ட் இவங்க ரொம்ப கம்மி டைம்லயே வந்து கோலும் போட்டுறாங்க. அடுத்த டீம் வந்துட்டு அருஷி டீம் வராங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல போட்டாலும் அடுத்தடுத்த அட்டம்ப்ட்ல வந்துட்டு அவங்களால பாலை வந்து கோல் போஸ்ட்ல போடவே முடியல. அதனால வந்துட்டு நேஹல் டீம் தான் வின் பண்ணதா சொல்றாங்க. அண்ட் கோல் போஸ்ட்ல கோலை வந்து ஃபர்ஸ்ட் போட்டது யாரு அப்படின்னு பார்த்தா, லெஸ் டைமிங்ல போட்டது யாருன்னு பார்த்தா நேஹல் அண்ட் டீம் தான். ஸோ நேஹல் அண்ட் டீமுக்கு வந்து நான் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க போறேன், யாருக்கு அந்த அட்வான்டேஜ் போகணும்னு சொல்லிட்டு டீம்ல நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு தான் அந்த அட்வான்டேஜ் போகுது. அண்ட் நேஹலும் இருக்காரு, ரஜத்தும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பா வந்து சண்டை வரும். ஸோ ஏன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் போகணும். ஸோ இப்போ வரைக்கும் அவங்களால டிசைட் பண்ண முடியல அந்த யாருக்கு போகுதுன்னு. ஏன்னா நேஹல் சொல்றாங்க, என்னால தான் அந்த கோல்
கோல் வந்து ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ நானும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்புறம் அர்பாஸுமே வந்துட்டு நல்லா பிளான் பண்ணி அந்த பாலை ஸ்விட்ச் பண்ணி விட்டார். ஸோ அவருக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது, சமமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரஜத்துக்குமே வந்து அங்கேருந்து அவர் த்ரோ பண்ணது கரெக்டாக இருந்ததுனால தான் கரெக்டாக வந்து பால் ரீச் ஆச்சு. ஸோ அவருக்குமே சமமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்குள்ள இப்போ யார் வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் டிசைட் ஆகல யாருக்கு வந்துட்டு அந்த அட்வான்டேஜ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிரின்ஸ் வேற இதுக்கு நடுவில் நேஹல் கிட்டே கேட்டு வச்சிருக்காரு, உனக்கு அட்வான்டேஜ் கிடைச்சு நம்ம டீமுக்கு யூஸ் பண்ணுவியா, அதை நம்ம அலையன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் கேட்குறாரு. பிரின்ஸ் கிட்ட நேஹல் என்ன சொல்றாங்கன்னா, ஷிவ் எல்லாம் இருக்கார்ல, ஷிவ் அவரெல்லாம் வந்து நான் கூப்பிட்டேன் என்னோட டீமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு, பட் ஷிவ் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. கிருஷ்ணாவை தவிர யாருமே வந்துட்டு என் டீமுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னோட ப்ரையாரிட்டி வந்து கிருஷ்ணா மட்டும் தான் அப்படின்ற மாதிரி நேஹல் சொல்றாங்க. அண்ட் அர்பாஸ் சொல்றாரு, இந்த அட்வான்டேஜ் வந்து எனக்கு கிடைச்சாலும் ஓகே, இல்லைன்னா வந்து ரஜத்துக்கு கிடைச்சாலும் ஓகே, பட் கண்டிப்பா நேஹலுக்கு மட்டும் போக விடவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நேஹலுக்கு கிடைச்சா அது வந்து பிரின்ஸ் டீமுக்கு ஃபேவரா முடியும். இதுவே வந்து அர்பாஸ் அண்ட் ரஜத்துக்கு கிடைச்சா அவங்க டீமுக்கு எதனா பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அர்பாஸ் வந்து சொல்றாரு, இதை கண்டிப்பா வந்து நான் நேஹலுக்கு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ லயன் வந்து லயன் கிரேசி கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, ஸோ வந்துட்டு 6 பிளேயர்ஸோட 4 டீம்ஸ் பிரிச்சு வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அரினாக்கு டீம் பிரிச்சுட்டு வெளியில வந்து நின்று அவங்க டீமுக்கு கேப்டன் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்து ஒரு டீமோட கேப்டனா இருக்காங்க, அப்புறமா கரண் ஒரு டீமோட கேப்டனா இருக்காங்க, மூவிகா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிஷா, இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமோட கேப்டனா இருக்காங்க. அப்போ லயன் வந்து மனிஷாவெல்லாம் பார்த்து, பரவாயில்லையே நீங்க கேப்டன் ஆயிருந்த தடவை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் கேப்டனா வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அதுவும் இவ்வளோ சண்டை போட்டி போட்டு நான் கடைசியா கேப்டன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா லயன் சொல்றாரு, நான் வந்து உங்களை டீம் தான் பிரிச்சு வர சொன்னேனே தவிர கேப்டன் செலக்ட் பண்ண சொன்னேனா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஐயோ அப்படிங்கிறாங்க. ஸோ கேப்டனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் இன்னொரு பர்சன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனவர் வந்து கெஸ்டா வந்தார்ல, ஊர்வஷிக்கு சீக்ரெட் டாஸ்க்லாம் கொடுத்தாருல, ஸோ அவரை இன்வைட் பண்றாங்க. ஸோ அவரை இன்வைட் பண்ண உடனே அவர் கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுக்குறாரு லயன். அதாவது இந்த 4 டீம்ல இருந்து பெஸ்ட் கேப்டனை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த கேப்டன் பதவிக்கு யாரெல்லாம் வந்து போட்டியிடணுமோ அவங்கெல்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அவங்க மூலமா அவங்க கருத்துக்கள் மூலமா வந்துட்டு முன்னவர் வந்து டிசைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரஜத் டீம்ல பாத்தீங்கன்னா அர்ச்சனா இருக்காங்க, ரஜத் இருக்காங்க, இவங்க 2 பேருமே போட்டி போடுறாங்க எனக்கு கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ரஜத் சொல்றாரு, இந்த டைம்ல வந்து கேப்டன்சின்றது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து டிசைட் பண்ணணும், நம்ம டீமையே வந்து நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட மக்களையே நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த டைம்ல வந்து அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு கேப்டனுக்கு வந்து வெறும் கேப்டனா இருக்க முடியாது, நிறைய விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிக்கணும். ஸோ அதனால நான் கேப்டனா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அர்ச்சனா வந்துட்டு நான் வந்து சோலோவா விளையாண்டுருக்கேன், நிறைய டாஸ்க்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன், அதனால நான் கேப்டனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ இன்னொரு டீம்ல வந்து பிரின்ஸ், கரண் அண்ட் நேஹல் இவங்க 3 பேர் போட்டி போடுறாங்க. அடுத்த டீம்ல பாத்தீங்கன்னா ரிதீஷ், சிவ், யூவிகா, அதுக்கப்புறம் வந்து அருஷி, இவங்கெல்லாம் வந்து போட்டி போடுறாங்க கேப்டன் ஆகிறதுக்கு. அப்புறம் இன்னொரு டீம்ல பாத்தீங்கன்னா ஃபைசு, அர்பாஸ், கத்தாரியா, அதுக்கப்புறம் மனிஷா, இவங்கெல்லாம் வந்து இன்னொரு டீம்ல கேப்டன் ஆகிறதுக்கு போட்டி போடுறாங்க. ஸோ எல்லாரும் அவங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லி முடிச்ச உடனே முனவர் கடைசியா டிசைட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜத்தை வந்து ஒரு டீமுக்கு கேப்டன் ஆகும், அருஷியை வந்து ஒரு டீமுக்கு கேப்டன் ஆகும், நேஹலை ஒரு டீமுக்கு கேப்டன் ஆகும், அர்பாஸை ஒரு டீமுக்கு கேப்டனாகவும் முடிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம முனவர் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்கை பத்தியும் ரிவீல் பண்றாரு. ஊர்வஷியை வச்சு அவர் பண்ண சீக்ரெட் டாஸ்கையும் பத்தி ரிவீல் பண்றாரு. அண்ட் லயன் கேட்கிறாரு, ஊர்வஷி வந்து அந்த டாஸ்க்ல ஃபெயில் ஆனாங்களா, பாஸ் ஆனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த டாஸ்க்ல வந்து 100% அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்போ ஃபேனோட மணி பாட்ல 1 lakh ஆட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு 1 lakh ஆட் பண்ணிட்டு ஊர்வஷிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு ரைட் டைம்ல நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அதாவது இப்போ டீம் எதனா சிக்கலான நிலைமையில இருக்கும் பொழுது யாரையாவது சேவ் பண்ணலாம், இல்லை யாரையாவது டேஞ்சர் ஜோன்ல அனுப்பலாம், அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா 4 மேஸ் இருக்குங்க. அந்த 4 மேஸ்ல வந்து கேப்டன்ஸ் மட்டும் தான் டிராவல் ஆகி இந்த பக்கம் அந்த பக்கம் வர முடியும். அண்ட் வந்து இன்னொரு பக்கத்துல பிளேயர்ஸ் எல்லாம் நிற்பாங்க. இந்த கேப்டன்ஸ் வந்து தான் நினைக்கிற மக்களை வந்து ஒருத்தரையா காப்பாற்றி இந்த பக்கம் கூட்டிட்டு வரலாம். 24 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க, பட் சேர் பார்த்தீங்கன்னா 19 சேர்ஸ் தான் இருக்கு. ஸோ வந்துட்டு 5 பிளேயர்ஸ் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போக போறாங்க. ஸோ இந்த கேப்டன் கையில தான் வந்து இருக்கு யாரை சேவ் பண்ண போறோம், யாரை விட போறோம் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அருஷி டீம், நேஹல் டீம், ரஜத் டீம், அர்பாஸ் டீம்ல பாத்தீங்கன்னா பிரின்ஸ் அலையன்ஸ்ல இருந்து ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து ரிதிமா. அர்பாஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே டிசைட் பண்ணிட்டாரு, அவர் வந்து அவங்க டீம்ல இருந்து 5 பிளேயரை மட்டும் தான் இந்த பக்கம் கூட்டிட்டு வர போறேன், ஒரு பிளேயரை கண்டிப்பா விட போறேன், ஸோ அது வந்துட்டு ரிதிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்பாஸ் முதலே முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகுது. அருஷி பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல கடகடன் அந்த மேஸ்குள்ள புகுந்து வெளியே வந்து அவங்க சேவ் பண்ண வேண்டிய அத்தனை பிளேயரையும் 6 பிளேயரையும் கடன் சேவ் பண்ணிட்டு அவங்களும் அந்த சேர்ல உட்காந்துட்டாங்க.
ஸோ கேப்டன்ஸும் வந்து அவங்க டேஞ்சர் ஜோன் போகாமல் இருக்கணும்னா கடைசியாக சேவ் பண்ணிட்டு அவங்களும் வந்து சேர்ல உட்காந்துடணும். ஸோ அவங்க எப்போ சேர்ல உட்காடுறாங்களோ அதுக்கப்புறம் அந்த சேர்ல இருந்து எந்திரிக்க முடியாது. ஸோ அவங்களோட பொறுப்பு எப்படி இருக்கும்னா அவங்க சேவ் பண்ண வேண்டிய ஆட்கள் எல்லாம் சேவ் பண்ணிட்டு தான் அவங்களால போய் சேர்ல உட்கார முடியும். அருஷி வந்து அவங்களோட ஹோல் டீமையுமே சேவ் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்க. நேஹல் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹோல் டீமை சேவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசியா என்ன ஆகுது, ஊர்வஷி மாட்டிக்கிறாங்க. ஸோ ஊர்வஷியை கொண்டாந்து சேவ் பண்ணிடணும்னு நினைச்சு வராங்க. ஆனா அதுக்குள்ள சேர் இல்லாம போயிடுது. அதனால ஊர்வஷிக்கும் சேர் கிடைக்கல, நேஹலுக்கும் சேர் கிடைக்கல. இது நடுவில் ரஜத்துக்கு என்ன ஆகுது, தான் வந்து எல்லா கேம்லயும் கேப்டன் ஆகணும். ஏன்னா கேப்டன் அவர் எதுக்கு ஆகுறாருன்னா ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்காக தான். ஸோ தட் யாரை வந்து டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பணும், யாரை வந்து இங்க வச்சுக்கணும் அப்படின்றத வந்து அவர் டிசைட் பண்ணுவார்ல. ஸோ அதுக்காக தான் அவர் கேப்டன் ஆகணும்னு பாக்குறாரு. பட் அந்த டாஸ்க் வந்து மேஸ் உள்ள புகுந்து வரது அப்படிங்கிறதுனால அவருக்கு கையில வேற ஆல்ரெடி அடிபட்டிருக்கு, இன்ஜுரி இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் வேர்சன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவர் வந்து இந்த மேஸ்குள்ள வந்து புகுந்து போகும்போது ஸோ அவர் பாடியும் பெருசு இல்லையா, ஸோ அவரால் ஈஸியா வந்து வெளியில வர முடியல. ஒரே ஒரு பர்சனை தான் வந்து அவர் காப்பாத்தினாரு. லக்ஷயை கொண்டாந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு முடியல, என் கை வந்து டயர் ஆகுற மாதிரி இருக்கு, ஸோ இதுக்கு மேல என்னால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் லக்ஷய் என்ன பண்றாப்புல, லக்ஷய் கிட்ட கேப்டன் பதவியே கொடுக்குறாரு. லக்ஷய் வந்து என்னதான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாலும் என்ன ஆகுது, லாஸ்ட்ல சப்னாவை காப்பாத்துறதுக்காக போறாப்புல. சப்னாக்கு கால் இன்ஜுரி இருக்கிறதுனால வன்ஷஜை தான் சப்னாக்கு பதிலாக மேஸ் உள்ள பூந்து வர சொல்றாங்க. ஸோ அப்படியே உள்ள பூந்து வந்து என்ன பண்ணிடுறாங்க, வன்ஷஜ் வந்து ஆல்ரெடி அவரோட ஃபேஸ் மாஸ்க் ஒரு சேர்ல வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப சப்னாவை காப்பாத்தினோன்னு அவர் போயிட்டு இன்னொரு சேர்ல உட்கார்ந்தாரு. ஆனா லக்ஷய்க்கு இடம் இல்லாம போயிடுச்சு. உடனே வன்ஷஜ் என்ன பண்ணாரு, அவர் உட்கார்ந்த சேர்லயே போயிட்டு திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு சப்னாவோட போட்டோ கூட கையில வச்சுட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. இப்ப லக்ஷயும் வந்து பக்கத்துல எம்டிஆர் இருக்கிற சேர்ல உட்காந்துட்டாரு. சோ இதனால என்ன ஆகுது, கடைசியா வந்து சப்னா வந்து லாஸ்டா உட்காந்து சேர்ல இடம் எல்லாம் போனதுனால சப்னாவை தான் தூக்குவாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல, லக்ஷய் தான் வந்துட்டு இப்ப டேஞ்சர் ஜோனுக்கு போயாகணும் அப்படின்ற மாதிரி லயன் சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து சப்னாவோட போட்டோ எடுத்துட்டு வந்து வன்ஷேஜ் வந்து ஒரு எம்டி சேர்ல உட்காந்துட்டாரு. ஸோ ஒரு சேருக்கு ஒரு போட்டோ தான் கணக்கு. ஸோ சப்னா உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு, லக்ஷய்க்கு இடம் இல்லாம போயிடுச்சு. ஸோ லக்ஷய் தான் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. லக்ஷய் எவ்வளவோ சொன்னார், நான் ஃபர்ஸ்டே என்னை காப்பாற்றி நான் வந்து ஷேரில் உட்காந்துட்டேனே அப்படிலாம் கேட்குறாரு. ஆனாலும் வந்துட்டு அந்த இடத்த தான் ஸ்வாப் பண்ணிட்டாங்க இல்லையா, ரஜத் வந்து உட்காந்துட்டாரு. ஸோ ரஜத் வந்து சேவ் ஆயிட்ட மாதிரி லக்ஷய் வந்துட்டு எல்லாருக்காகவும் டாஸ்க் பண்ணாரு. லக்ஷய் வந்து கேப்டனாக இருந்து ரஜத்துக்கு பதிலாக எல்லாரையும் சேவ் பண்ணி கொண்டு வந்தாரு. கடைசியில் லக்ஷய்க்கு பிளேஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் அங்கே நேஹல் கேப்டன் அண்ட் நேஹலுக்கு பிளேஸ் இல்லாமல் போய் நேஹலும் வந்துட்டு அன்சேஃப் ஜோனுக்கு போகிறாங்க. பட் நேஹலோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நல்லா இருந்தது, அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அர்பாஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி இதை ரிதிமா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிதிமா வந்து சொல்லவும் செய்கிறாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான், என்னை காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரிதிமாவை அர்பாஸ் காப்பாற்றல, திரும்பி போகிறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் மாட்டேன், 2 சேர் தான் இருக்கு அதனால நான் உட்காரேன் அப்படின்னு உட்காந்துட்டாரு. ஸோ இது வந்து ஆஸ் பர் த பிளான் தான். அர்பாஸ் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு, ரிதிமாவை நான் காப்பாற்ற மாட்டேன்னு. ஸோ ரிதிமாவை டேஞ்சர் ஜோன்ல விட்டாச்சு. ஸோ இப்போ 5 பிளேயர்ஸ் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. நேஹல், ரிதிமா, உருஷி, லக்ஷய் இவங்கெல்லாம் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. ஸோ ஓட்டிங் டைம்ல அதான் நேஹல் டீமுக்கு அட்வான்டேஜ் வந்து கொடுக்குறோம். ஸோ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நேஹல் அண்ட் ரஜத் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க இதை பத்தி யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கண்டிப்பாக ஸ்ருதிகா வந்து இன்னைக்கு நைட் எபிசோட்ல ஸ்ருதிகா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணலாம், ஸ்ருதிகா அண்ட் திக்விஜயோட கேமை திரும்பியும் நம்ம the 50 ரியாலிட்டி ஷோல பார்க்க போறோம். யாரெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் ஸ்ருதிகா வந்து ஒரு நார்மல் பிளேயர் கிடையாது, அவங்க ஒரு என்டர்டெய்னர் வேற. ஒரு ஃபன்னுங்கிறது வந்து இந்த ஷோல மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஸ்ருதிகா வந்தாங்கன்னா நிஜமாவே நல்லா இருக்கும். அவங்க எவ்வளவு நாள் இருக்க போறாங்கன்றத பத்தி தெரியல, பட் இருக்கிற நாள் வரைக்கும் அவங்க நம்மளை என்டர்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இதுதான் வந்து எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.